ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைகை சுவை கிச்சன். இது Arusuvaigalin சங்கமம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் சூப். மட்டனோட நெஞ்செலும்பை வச்சு எப்படி சூப் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஒரு 20 நிமிஷத்தில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது ரொம்ப ஆரோக்கியமான சூப்பு. இது வந்து எல்லா வயதினரும் வந்து சாப்பிடலாம். நமக்கு எலும்புக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். வளர்கிற குழந்தைங்களுக்கு நல்லது, அதே மாதிரி பெரியவங்களுக்குமே நல்லது. இப்போ நம்ம ஒரு சிம்பிளான சூப் வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி சளி இருமல் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த சூப் செஞ்சு சாப்பிட்டோன்னா உடம்புக்கு நல்லா இருக்கும். வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். சின்ன வெங்காயம் அதான் யூஸ் பண்ணணும், 10லேருந்து 15 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தக்காளி நல்ல பெரிய சைஸு பழமாக இருக்கிறது 1 எடுத்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். நம்ம மிளகு மட்டும்தான் காரத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெஞ்சு எலும்பு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இப்போது மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம தக்காளியை நறுக்கி கூட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே மிளகு சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சு அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகும் உளுந்தும் சேர்த்துருக்கேன் 1 டீஸ்பூன் அளவுக்கு. ஸோ அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டனை வந்து சேர்த்துருக்கேன். இப்போது இதை வந்து நல்லா நம்ம வதக்கி விடலாம். ஸோ நம்ம ஃப்ளேமை வந்து கம்மியாக வச்சுட்டு நம்ம வந்து கறியை நல்லா வதக்கி விடலாம். ஸோ பாருங்கள், இப்போ கறி வந்து உங்களுக்கு அந்த கலரே வந்து நல்லா சேஞ்ச் ஆயிரும். நம்ம போடும்போது நல்லா ரெட் கலராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வதக்க உங்களுக்கு அந்த கறி வந்து இந்த மாதிரி கலர் ஃபேட் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். சீரகம், தக்காளி, வெங்காயம், மிளகு இந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து சேர்த்துக்கலை. ஸோ இதை வந்து நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை வந்து போகணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு வதக்கி விட்டுறலாம். இப்போ வந்து நான் அரிசி கழுவுன கழனி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதையே வந்து நான் மட்டன் இதுக்கும் வந்து ஊற்றுறேன். ஸோ 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இந்த தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நான் இங்கே கல் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா கிண்டி விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு உப்பு காரம் வேணும்னா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னதில் பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு காரம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கூட வந்து மிளகு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு மிளகு சாப்பிடும்போது தான் வந்து நல்லாயிருக்கும். சும்மா கொஞ்சமாக ஒரு கொத்து கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கிறேன், நல்லா பொடிசாக நறுக்குனது. ஸோ இதை எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து இப்படி ஓப்பனாகவே வந்து வேக வைக்க போகிறோம். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சூப் ரொம்ப மைல்டாக இருக்கும். நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம ஊற்றின அளவுக்கு 1.5 கப் தண்ணி வந்து போதும். நமக்கு அந்த மட்டன் வந்து நல்லா வெந்து உங்களுக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பு காரம் பத்தலைன்னா நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1.5லேருந்து 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நமக்கு எவ்வளோ சூப்பு வேணுமோ அதே மாதிரி ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. நம்ம எடுத்துருக்கிற 1/4 கிலோவுக்கு வந்து 1.5 கப்லேருந்து 1.25 கப்பே வந்து போதுமான அளவு. ஸோ உங்களுக்கு இது வந்து நல்லா கொஞ்சம் கொதி வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து குக் பண்ணும்போது அந்த ஓப்பனில் குக் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும் ஃப்ளேவரு. ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகு சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து மிளகாய் வந்து சேர்க்க வேண்டாம். ஸோ நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. 6 விசிலுக்கு அப்புறமா கேஸ் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம சூப்பு வந்து ரெடியாக இருக்குது சர்வ் பண்ணுறதுக்கு. இதை வந்து நல்லா சூடாக வந்து சாப்பிடணும்.
நம்ம நெஞ்செலும்பு சூப் வந்து ரெடியாக இருக்குது. இதை வந்து 1.5 வயசில் இருக்க குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாருமே வந்து சாப்பிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வளர்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது. இது மைல்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த காரம் வந்து நல்லா ஈக்குவலாக ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இது நெஞ்சு சளி, இருமல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வைகை சுவை, இது அறுசுவைகளின் சங்கமம்.